கதை சுருக்கம். கேப்டன் பிரபாகரன் காடுகளை தனது ஆட்சி போல் நடத்தும் கொடூர வில்லன் வீரபத்ரன் மன்சூர் அலிகான் சட்டவிரோதமாக விலங்குகளை வேட்டையாடி மரங்களை வெட்டி காட்டு மக்களை அச்சுறுத்தி வாழ்கிறான். அவனுக்கு அரசியல் ஆதரவும் ஆயுத சக்தியும் உள்ளது. அங்கு பணிபுரியும் காடுத்துறை அதிகாரி ராஜராமன் பொன் சரத்குமார் வீரபத்ரனின் குற்றங்களை தடுக்க முயல்கிறார். ஆனால் வீரபத்ரன் அவரை மிக கொடூரமாக கொன்றுவிடுகிறான். இதன் பின் புதிய காடுத்துறை அதிகாரியாக கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அந்த காடுக்கு வருகிறார். நேர்மையும் துணிச்சலும் கொண்ட அவர் வீரபத்ரனின் வன்முறையை முறியடிக்க திட்டமிடுகிறார். பிரபாகரன் காட்டு மக்கள் மற்றும் நாயகி காயத்ரி ரூபினி ஆகியோரின் ஆதரவுடன் சட்டவிரோத வேட்டையையும் மர வணிகத்தையும் தடுத்து வீரபத்ரனை வீழ்த்துகிறார். கதை முடிவில் வீரபத்ரன் காவல் வலையில் சிக்கி காடும் அதன் மக்களும் பாதுகாப்பாகின்றனர். இசை இளையராஜா. ஒன்று ஆட்டமா தெரோட்டமா பாடியவர் ஸ்வர்ணலதா பாடலாசிரியர் பிரைசூதன். 2 பாசமுள்ள பாண்டியரே பாடியவர்கள் மனோகே எஸ். சித்ரா பாடலாசிரியர் கங்கை அமரன். கேப்டன் பிரபாகரன் வெற்றி படமாக இருந்தது. இது விஜயகாந்தி 100வது படம் என்பதோடு இது அவருக்கு கேப்டன் என்ற உறுதியான பட்டத்தை கொடுத்தது. இந்த படம் 1991 வெளியாகி பிளாக்பஸ்டர் என்று அழைக்கப்பட்டது. 2025 இந்த கல்ட் கிளாசிக் என்ற படம் 34 ஆண்டுகளுக்கு பிறகு 4K ரிமாஸ்டருடன் 500க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் மறுதன்மையாக விநியோகிக்கப்பட்டுள்ளது. மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் உள்ளது.